தேர் கொட்டகையை தேர் கைப்படத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள்.
அம்மனும் மயிலும் போட்டி திருக்கவையை போட்டி போட்டி என்று பேசுவார்கள் அல்லவா? அந்த வகையிலே அந்த சிறுவன் கொடி பட்டொலி வீசி பறக்க அந்த அழகிய அந்த தேர் தரிப்பிடத்துக்கான கலசம் திருநீதி பவனியாக இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது. லண்டன், நியூசிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மண்ணை கோட்டையம்பதி வாழ் மக்கள் உருவப்பெருமானுடைய அந்தர்கள் இவர்களுடைய அளப்பரிய கண்ணியத்தினாலும் அவர்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்தர்களுடைய கண்ணியத்தினாலேதான் இந்த தேர் வளர்ந்திருக்கிறது என்பதை மகத்துவமாக அந்த திருப்பேருக்கான கலசம் விடப்படுகின்ற தேர்வுக்கான கலசம் மெல்ல மெல்ல அந்த அற்புதமான அந்த சிகரத்தை நோக்கி அந்த தேருடைய அந்த உச்சத்தை நோக்கி அந்த தீமயமாக குலசிங்கம் குடும்பத்தினருடைய உயமாக அமைந்திருக்கின்ற இந்த தேர் கொட்டகையினுடைய இந்த கற்பகதற்கள் தென்னை மரங்கள் எல்லாம் தலையசைத்து வாழ்த்தி சொல்ல இப்பொழுது அந்த கலசம் அங்கே பதிவு செய்கின்ற அந்த காட்சி இப்பொழுது அங்கே கருட பகவான் கூட அந்த கிழக்கு திசையிலே மெல்ல மெல்ல பறந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி கூட இடம்பெறுகிறது. ஆகவே அங்கே மிகச் சிறப்பாக நிர்மாணிக்கப்பட்டு நிறை மங்களமான அந்த கலசம் அங்கே வைக்கப்படுகின்ற அந்த திருக்காட்சி மிக அற்புதமாக அமைய இருக்கிறது அல்லவா? ஆகவே இன்றைய நாள் மங்களத்துக்குரிய நாளாக மிக அற்புதமாக தேவர்கள் பூமாரி சொரிய பூதகணநாதர் கோட்டையம்பதியானுடைய எட்டு திசை நடத்துகின்ற எளிதான தமிழ் மக்களுடைய கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற உருவப்பெருமானுடைய அழகிய கோட்டையம்பதியானுடைய அழகிய அந்த அற்புதமான திராவிட முகபத்திர திருத்தேருடைய அந்த திருத்தேர் பெருமானுடைய நிறை மங்களமாக இந்த தேர் கொட்டகை என்று தேர் நிறுத்துகின்ற அந்த இருப்பிடம் அமைந்திருக்கிறது. இந்த நாட்டிலே தேரடி வைரவருக்கான கலசத்துக்கான பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை வெள்ளியே ஒழித்தவானவர் உறுதியும் மதத்தையும் கொண்டு தண்டமும் முருகரு வடிகளை போற்றி செய்வாமே என்று சேத்திர பாலகராக கோயிலை காப்பவர் என்ற நாமத்தோடு இருக்கின்ற அந்த ஞான வைரவ பெருமான் நேரடி வைரவர் என்று சொல்லுவோம் அல்லவா? ஆகவே அதை காவல் செய்கின்ற மூர்த்தியினுடைய அந்த ஆலயத்தினுடைய கலசமும் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்ற அந்த திருக்காட்சிகளை கலைஞர்கள் இன்றைய தினம் இங்கே வருகை தந்து இந்த வல்லோட்ட திருவிழா நிகழ்வுகளை எல்லாம் மங்களகரமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உரிய வேளையிலே அவர்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார்கள். அந்த ஒளிபரப்பின் வாயிலாக தங்களுடைய தாய் வீட்டு திருவிழாவை அந்தந்த நாடுகளிலே இருந்து பார்த்து வருகின்ற அன்பர்களுடைய அந்த திருக்கூட்ட இந்த தேர் தரிப்பிடத்துக்கான அந்த கலசமும் அந்த கலசம் சவிக்கின்ற அந்த காட்சி எல்லாம் மங்களகரமாக நிறைந்திருக்கிறது. இனிமேல் அந்த அழகிய சித்திரத்தேனுடைய அந்த கலசம் அங்கே பொருத்தப்பட இருக்கிறது. ஆகவே அன்பர்களே எங்களுடைய நடைபெற இருக்கிறது. ஆகவே
அந்த கலசத்துக்கான அபிஷேக வழிபாடுகளை எங்களுடைய ஆறுமுகம் சிப்பாளிய கலைக்குழுவினர் அங்கே மிக சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறைமங்கலமான நிகழ்வுகள் எல்லாம் மங்களகரமாக நிறைவடைந்த இந்த வைபவம் மிக அற்புதமாக இடம்பெறுகிறது. ஆகவே முருகப்பெருமானுடைய அடியவர்கள் மிக சிறப்பாக அற்புதமாக இந்த ஆலயத்திலே இந்த ஆலயம் அழகுக்கும் அழகாக அவதரித்தார். சமை நன்கு மடியவருக்கு தாயாய் வந்தவனே, சரவணத்து தாமரையே, தமிழால் உதித்தவனே என்று வாயார அந்த தமிழ் கடவுளை நாங்கள் எங்களுடைய மரங்களிலே பொறிவித்து அவனை வழிபாடு செய்கிறோம் அல்லவா. மொழிக்கு துணை திருவெண்மலர் பாதங்கள், மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வலிக்கு துணை வடிவேல செங்கோடமும் மயூரமுமே என அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானுடைய அந்த மகோத்சவங்களிலே அவனுடைய தனிப்பெரும் கருணையை நாங்கள் எல்லோரும் வியந்து கொள்ளுகிறோம் அல்லவா. ஆறு அல்லவா அடியவர்களே, மிக சிறப்பாக அமைகின்ற இந்த உள்ளூட்டம் காண நீங்கள் விரைவாக வாரீர் வாரி என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அழகிய திருத்தே இந்த திருவேதியிலே பலம் பெற போகின்ற அந்த அற்புதமான காட்சியை எல்லோரும் பார்க்க இருக்கிறோம் அல்லவா. மிக சிறப்பாக அந்த சிற்பக்கலைஞர்களுடைய சிற்ப விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த ஆலய நிர்வாக அந்த பரிபாலன திருப்பதி சபையினாருடைய வேண்டுதலுக்கு அமைவாக பெருமானுடைய திருத்து அழகிய திருத்து வல்லூட்டம் எனப்படுகின்ற அந்த அற்புதமான காட்சி அமைய போகிறது அல்லவா. ஆகவே எல்லோரும் வலுந்தருளி வாரி பெருமானுடைய திருத்தேனுடைய வளத்தினை பற்ற நீர் வாரீர் வாரீர் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அல்லவா. இன்னும் சிற்ப வேளையிலே இந்த கோயில் போன்று ஒரு அமைப்பை கொண்டிருக்கின்ற இந்த தேர் வடிவில் கோயிலும் கோயில் வடிவில் தேரும் அமைகின்றது அல்லவா. ஆலயத்திலே சென்று வழிபட முடியாத அடியவர்களுக்காக அதே போன்ற அமைப்புடைய தேரிலே இறைவன் நிகழ்ந்து வந்து அவர்களை தேடி வந்து காட்சி தர இருக்கிறார். அண்டத்தில் உள்ளது புண்டத்தில் என்ற தத்துவத்துக்கு அமைய மனித உடல் போலவும் பிரபஞ்சம் போலவும் தேர் உருவாகி இருக்கிறது. இந்த பக்கத்தில் நின்று பார்த்தாலும் ஒரே வகையான தோற்றத்தை தருகின்ற வகையிலே இந்த தேர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மேல் நோக்கி உயர்ந்து அங்கே ஒடுங்கி சென்று கலசத்தில் நிறைவு வருவது உயர்ந்த சிந்தனையை நமக்கு வருவிக்கிறது, ஒருமைப்பாட்டை வருவிக்கிறது, இறை ஐக்கியத்தை குறிக்கிறது அல்லவா. வகை தேரிலே பறக்க போகின்ற வெற்றி கோடிகள் எல்லாம் உயர்வையும் குடை நிழல் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற கொடை அந்த நிழலானது இறை அருள் பேச்சினை விடுவதனுடைய குறியீடாக நடேச பெருமானுடைய கையில் உள்ள அக்கினி அழித்த தொழிலை குறிப்பது போல இந்த தேரானது அக்கினியுடைய அந்த ஜுவாலித்து நடேச பெருமானுடைய கையிலே ஜுவாலித்தெறிகின்ற அந்த அக்கினியுடைய வடிவமாக இந்த தேர் காட்சி அளிக்கிறது அல்லவா. ஆகவே தேர் திருவிழா அழித்த தொழிலை குறிக்கிறது அல்லவா, சர்க்கார தொழிலை குறிக்கிறது அல்லவா. அதனாலேதான் அடுத்த வாரம் 31/5/2015 பெருமான் வைகாசி விசாகத்தை ஒட்டி அந்த திருத்தேரிலே அவன் பவனி வர இருக்கிறார், சங்காரம் செய்ய இருக்கிறார். ஆன்மாக்களினுடைய அந்த ஆணவன் கண்மம் ஆணி என்ற மும்மலங்களையும் அவன் சங்காரம் செய்து இந்த திருவீதியிலே அந்த வலம் வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அல்லவா. 4 பேர் தேரெடுத்தால் தேர் அசையாது, 40 பேர் தேரெடுத்தால் தேர் அசையும், 400 பேர் தேரெடுத்தால் 180 வாழ் மக்கள் இந்த திருநகரம் உழைந்து கொண்டிருக்கிறது. ஊர் கூடி வந்திருக்கிறது, தேர் இருக்க போகிறது, கொள்ளோட்டம் விடப்பட இருக்கிறது அல்லவா. ஆகவே பங்குபெற்றாத அடியவர்கள் விரைவாக வாரி இன்னும் சிற்ப வேளையிலே இந்த திருத்து இருப்பிலே இருந்து அசைய போகிறது அல்லவா. அந்த காட்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அல்லவா. எல்லா அடியவர்களும் ஆசார சீலர்களாக இந்த திருத்தேர் வலம் வருகின்ற திசையிலே அவர்கள் இவர்ந்து வரப்போகிறார்கள். சர்வ மங்கள வாத்திய கோஷம் ஒழிக்க, மங்கள வாத்திய கோஷம் ஒழிக்க
அடியவர்களுடைய அரோகரா கோஷம் ஒழிக்க இந்த திருத்தேர் அந்த சிற்ப கலைஞர்களை சுமந்து நிறைமங்கலமான திருவழக்குகளை சுமந்து நிறை கும்பத்தை சுமந்து முதலிலே இந்த திருவீதியிலே சரியாக ஓடுகிறதா என்று வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக ஒத்திகை பார்க்கின்ற நிகழ்வுதான் இன்றைக்கு வெள்ளோட்டமாக அமைய இருக்கிறது. எனவே அன்பர்களே, வாரீர் வாரீர் சித்திரத்தேரின் வெள்ளோட்டம் காண வாரீர் வாரீர் என்று உங்களை அன்போடு விநாயகமாக அன்போடு நாங்கள் அழைத்து மகிழ்வோம் அல்லவா. இப்பொழுது எல்லா அடியவர்களும் அந்த தெரிந்திருக்கின்ற அந்த இடத்திலே கூடியிருக்கின்ற அந்த அளப்பரிய அந்த திருக்காட்சியை பார்க்கிறார்கள் அல்லவா. தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களுடன் ஒன்றிணைந்து ஒரு கலை பொருளாக காணப்படுகிறது. ஆகவே பழங்காலத்திலே இருந்ததே தேர் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது என்பதற்கு சங்க இலக்கியங்களிலே தேர்ப்பாகல் பற்றிய தகவல்களை பார்க்கிறோம். ஆகவே மிக பழைய காலத்திலே இருந்து தேர் பாவனை தேர் பற்றாடு அங்கே இருந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவர்களும் அரசர்களும் அமானுஷியர்களும் வீரர்களும் தேர்களிலே உலா வந்ததற்கான சான்றுகளை பார்க்கிறோம். புராண இதிகாசங்களிலே பார்க்கிறோம் அல்லவா. புராண இதிகாசத்திலே மிக முக்கியமான ஊர்தியாக தேர் காணப்படுகிறது. தேரை குதிரைகள் யானைகள் இழுத்து சென்றிருக்கிற வரலாற்றை பார்க்கிறோம். குதிரைகள் பூட்டிய தேர் என்ற தொடர் பழந்தமிழ் இலக்கியங்களிலே பலவிடங்களிலே பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. தேர் பூட்டிய குதிரைகளின் சிறப்பை அழகை அற்புதத்தை எல்லாம் நாங்கள் காண இருக்கிறோம் அல்லவா. ஆகவே இத்தகு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட அந்த அற்புதமான திருத்தேர் அங்கே இவர்ந்து வரப்போகிறது. மிக சிறப்பாக இவர்
பொன்னம்பலம் அவர்கள், சிற்பக்கலைஞர் சிவலிங்கம் சிவபிரகாஷ் அவர்கள் அங்கே முதலிலே அந்த திருக்குப்பத்தை அங்கே சுவாமி செய்த இப்பொழுது திருப்பணி கங்கரியத்தை நிறைவேற்றிக் கொண்ட அந்த திருப்பணி சபையினுடைய தலைவர் தானா பொன்னம்பலம் அவர்கள் பலராத நிலையிலும் இந்த ஆலயத்தினுடைய அளப்பரிய திருப்பணிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நிறைவேற்றினார்கள். அங்கே அவர்களைப் போல எதிர்வரும் காலத்திலும் இன்னும் பல திருப்பணிகளை இந்த ஆலயத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்றார்களே. ஆகவே மங்களகரமாக அற்புதமாக நாங்கள் லேசிலே ஒரு கலசத்தை வைத்தால் திடீரென்று வைக்க முடியாது, அது கொஞ்சம் ஆடத்தான் வேண்டும். ஆகவே இதுதான் உண்மையான வழிபாடு. இதுதான் இந்த சித்திரத்தில் பூரண பொலிவோடு அபிஷேக கந்தனுக்கு அபிஷேக கந்தனுக்கு அபிஷேக கோட்டை அம்மதியாக அந்த கணேச அபிஷேகம் மங்களகரமாக நிறைவேறியிருக்கிறது. மிகச் சிறப்பாக ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுவது போல இந்த திருத்தேர் குழந்தைகள் உட்பட இந்த தேர் வடத்தினை பற்றி இருக்கிறார்கள் அல்லவா. எல்லோரும் இந்த கோட்டை எம்பதிவாழ் மக்களினுடைய அன்பர்களினுடைய முருகப்பெருமானுடைய அளப்பரிய கங்கரியத்தினாலே இந்த தேரை நாங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறோம் என்று அவர்கள், இது என்னுடைய தாத்தாவினுடைய தேர், இது என்னுடைய பேரனார் செய்த தேர், இது என்னுடைய அப்பா செய்த தேர், இது என்னுடைய மாமா செய்த தேர் என்ற உறவு முறையிலே இன்றைக்கு இளையவர்கள் சிந்தித்துக் கொள்ளுகிறார்கள் அல்லவா. இன்றைக்கு உரிமையோடு வந்திருக்கிறார்கள். தங்களுடைய தாய் வீட்டிலே, தங்களுடைய தாய் நிலத்திலே இந்த தேரை பற்றுவதற்காக இன்றைக்கு எத்தனையோ வெளிநாடுகளிலே இருந்து பல அன்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அல்லவா. இது எங்களுடைய தாய் வீட்டு திருவிழா. நாங்கள் புழுதி அலைந்து விளையாடிய பூமியிலே இன்றைக்கு தேரோட்டம் நடக்கிறது என்று சொல்லி மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருளாசனமே அமர்ந்த பெருமானே என்று ஆறு முகத்தோடு அபயகரம் காட்டி வீறு கொண்ட சூரன் வெம்பகையை முடித்த முருகன் அந்த தேர்தலை தந்து தேச நலன் கோட்டை எம்பதியானின் தேர் அசைகிறது, கோட்டை எம்பதியானின் தேர் அசைகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஆகவே மங்களவாத்திய கலைஞர்கள் மங்களவாத்தியம் முழங்க ஆலயத்தினுடைய உயர்ந்த கோபுரத்திலே இருக்கிற மணி ஒரு தடவை ஓம் ஓம் என்று ஒலிக்கட்டும். ஆகவே அந்த ஆலயத்தினுடைய கண்டாமணி அசையட்டும். ஆகவே வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பெருமானுக்கு, பெருமானுக்கு, அண்ணன் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். அதனாலே பெருமானை வணங்கி இந்த காரியத்தையும் நாங்கள் தடையின்றி விக்கினங்கள் என்று நிறைவேற்ற
அந்த வேளமுக பெருமான் துணை செய்ய வேண்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பார் இரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு சக்திவேல் முருகனுக்கு அழகான தேர் அசைந்து வருகிறது. அழகான தேர் அசைந்து வருகிறது. கோட்டை எம்பதியானுடைய அந்த குதூகலமான தேர் எந்தவித விக்கிரங்களும் இன்றி எழிலார்ந்த திருத்தேர் அசைந்து வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? ஆனந்தமயமான காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? பிரபஞ்சம் போல இருக்கின்ற இந்த திருத்தேர் மெல்ல மெல்ல அடியவர்களுடைய கரங்களிலே அசைந்து வருகின்ற காட்சியை பார்க்கிறோம். எல்லா அடியவர்களும் ஆசார சீலர்களாக பக்குவமாக தங்களுடைய திருக்கரத்தினாலே இந்த திருத்தேர் வடத்தினை பற்றி இழுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் அல்லவா? மிக சிறப்பாக தேர் வருகிறது. இருப்பிலே இருந்து எழிலான திருத்தேர் வருகிறது. எழிலான திருத்தேர் வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு ஊடாரியத்தை மறைக்காது நின்று கொள்ளுங்கள். ஆகவே முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது அற்புதமான திருத்தேர் ஆனந்தமயமான திருத்தேர் வருகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சந்தான வேலனுக்கு சந்தான வேலனுக்கு சந்தான வேலனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சந்தனுக்கு சந்தனுக்கு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ để không bỏ lỡ những video hấp dẫn.
அங்கே உற்சவ கிரியைகளை எல்லாம் யாவையும் ஆலய பெருமகுருஸ்வரருக்கான மகா சுதாகர குருக்கள் ஐயா அவர்கள் இத்தனை சிவாச்சாரியார்களும் இணைந்து கொண்டு மந்திரபூர்வமாக கிரியாபூர்வமாக இந்த மன்மத வருஷத்தினுடைய மகோற்சவ பெருவிழாக்களை எல்லாம் மிக அற்புதமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அடியவர்கள் சகிதமாக எம்பெருமானுடைய திருத்தேற்பாடி இப்பொழுது ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவீதியிலே தேர் வருகின்ற அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆனந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அடியார்கள் சகிதமாக வேண்டுமாறு வேண்டும் பரமனத்தையும் தருபவன் முருகப்பெருமான் அல்லவா? அந்த வகையிலேதான் எம்பெருமானுடைய ஆலயத்திலே மிக சிறப்பாக அற்புதமாக ஆனந்தமயமாக சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் சிவசரி விவேகானந்த குருக்கள் ஐயா அவர்கள் இப்படி பல சிவாச்சாரியார்கள் இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டு தேரிலே வீற்றிருக்கிறது. உயிருக்குயிரான கடவுள் இந்த பூமியும் இறைவனுக்கு ஒரு தேர். ஆகவே பூமியாக தேர் இறைவன் எழுந்தருள்கின்ற புதிய உண்மையை உணர்பவர்களுக்கு உலகிலே யாருமோ குறைவில்லை. உயிரும் பூமியும் இறைவனுடைய சிறிய தேர்கள் என குறிப்பிடுகிறோம் அல்லவா? அத்தகைய அந்த தத்துவார்த்த உட்பொருளாக அமைகின்ற திருத்தேர் இப்பொழுது மிக சிறப்பாக அற்புதமாக முருகப்பெருமானை சுமந்து வரப்போகிற தேர் இன்றைக்கு உள்ளோட்டம் காணுகிறது அல்லவா? ஆனந்தமயமாக காணுகிறது, அற்புதமாக காணுகிறது அல்லவா? எல்லா அடியவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டை எம்பதியானுடைய குதூகலமான விழா, அந்த பக்திக்குரிய திருவிழா, பாரம்பரியமான மகோத்சவம் யாழ்ப்பாணம் தாமரை வீதி வண்டை கோட்டை எம்பதி அருள்மிகு சிவசுப்பிரமணியர் தேவஸ்தானத்தினுடைய மன்மத வருஷத்தினுடைய மகோத்சவ பெருவிழாவினுடைய சுவையார் ஓகனம் என்று சொல்லுகின்ற இந்த ஆரம்ப நாளிலே பெருமானுடைய சித்திரத்தேர் வலம் வருகிறது அல்லவா? அற்புதமாக எதிர் வருகின்ற விசாக தினத்தோடு பெருமானுடைய அந்த திருத்தேரிலே சுவாமி ஆரோகரித்து வர இருக்கின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அல்லவா? ஆகவே பெருமான் அந்த முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பதாக வலிமையும் அழகும் அருளும் அன்பும் பொருந்திய பெருங்கடவுளாக தமிழ் மக்களுடைய கண்கண்ட தெய்வமாக கந்தமான காவிய நாயகனாக சூரன் உடலர வேலை விடவர பெருமாளே என்று இறந்து போற்றுகின்ற பெருமான் அங்கே தாரகன் அங்கே சிங்கன் சூரன் ஆகியோரது பெருக்கடகிய செம்மலாக சுற்றி இல்லாத வகையிலே சொல்லி வருகிறது வேல் என்ற வரிகளுக்கு தனிப்பெரும் தெய்வமாக உமையால் வளர்ந்த லக்கியமாக சரவணத்தில் உதித்த ஆறுமுகவனாக திருத்தணிகை பழனி திருச்செந்தூர் திருவாவினன்குடி திருச்சி அளவாய் திருப்பரங்குன்றம் என்னும் 6 படை வீடுகளிலும் அமர்ந்து அருள் புரியும் ஈசனாக அழகிய சித்திரத்தேரிலே 6 முகத்தோடு அவையகம் காட்டி தேர்தலை தந்து தேசநலம் காக்க கோட்டை எம்பதியார் இருத்தேரிலே ஏறி வர இருக்கிறார். எதிர்வருகின்ற 31/5/2015 அன்று அவன் திருத்தேரிலே வலம் வர இருக்கிறார் அல்லவா? ஆகவே அந்த காலத்திலே எல்லா அடியவர்களும் ஆறுமுக பெருமான் திருக்கோலத்தோடு தேறி வருகிற அந்த திருக்காட்சியை காண இருக்கிறோம். சிவபெருமானுடைய 5 முகமும் உமாதேவியாருடைய 1 முகமும் சேர்ந்து சிவனும் சக்தியும் கலந்த ஒரு திரு உருவமாக ஆறுமுக பெருமான் அவதரித்தான் என்பது வரலாறு அல்லவா? அந்த வரலாற்று கடவுள் தன்னுடைய 5 முகத்தையும் அதே முகத்தையும் சேர்த்து ஆறுமுகநாதனாக கோட்டை எம்பதியானாக குதூகலமாக அழகிய திராவிட முகமத்திர சித்திர தேரிலே அவன் பலம் பெறுகின்ற
அற்புதமான காட்சியை நாங்கள் காண இருக்கிறோம் அல்லவா அடியார்களே. என்று வெள்ளோட்டம் விடப்படுகின்ற தேர் எதிர் வருகின்ற அந்த வைகாசி விசாகம் கூடி வருகின்ற நாளிலே அந்த திருத்தேர் அங்கே இவர்ந்து வர இருக்கிறது அல்லவா. அற்புதமாக பக்திபூர்வமாக இந்த திருத்தேரிலே கலைஞர்கள் வருகிறார்கள் அல்லவா. உண்மையிலேயே புகழ்பெற்ற விநாயகர் ஆறுமுகம் ஆச்சாரியார் அவர்களை தொடர்ந்து ஆறுமுகம் சீவரத்தினம் அவர்களை தொடர்ந்து சீவரத்தினம் ஜெயபிரகாஷ் அவர்கள். ஆகவே இப்படி அந்த வரலாற்று பாரம்பரியத்தினுடைய மரபு ரீதியாக சிற்பங்களை வித்தகராக இருக்கின்ற எங்களுடைய நாடு முழுவதும் அந்த சிற்ப கலைஞர்களுடைய வரிசையிலே இன்றைக்கு ஏற்பதற்கான குழுவினர் இந்த தேரை உருவமைத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த திருத்தேரை பொழுது மெல்ல மெல்ல வடக்கு வீதியிலே இறந்து வருகின்ற அந்த அற்புதமான அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம்.
அற்புதமாக பக்தியுடமாக மிகச் சிறப்பாக வடக்கு வீதியிலே இவர்ந்து வருகின்ற வண்ணவண்ட பேராக அற்புதமாக எல்லோரும் நீங்கள் பண்டிகைகள் பெருமானுடைய பேர் அப்படித்தான் வரும். ஆகவே அலங்கார கந்தனுக்கு காவடி கந்தனுக்கு காவடி கந்தனுக்கு காவடி கந்தனுக்கு கோட்டை எம்பதியாருக்கு கோட்டை எம்பதியாருக்கு அற்புதமாக ஈசான திசையிலே எம்பெருமானுடைய எழிலார்ந்த திருத்தே மெல்ல மெல்ல இவர்ந்து வருகிறது. அற்புதமான கலைத்தேர் ஆனந்தமயமான திருத்தேர் அடியார்கள் சகிதமாக முருகனுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இடவேல் முருகனுக்கு கோட்டையம்பதியானுக்கு கோட்டையம்பதி சிவசுப்பிரமணிய பெருமானுக்கு சிவசுப்பிரமணிய பெருமானுக்கு
அற்புதமாக எம்பெருமானுடைய இருப்பை அன்பித்துக் கொண்டு திருத்தேர் இப்பொழுது அங்கே ஆலய முன்றலுக்கு வர இருக்கிறது. அடியவர்கள் எல்லோரும் அங்கே உஷாராக எம்பெருமானுடைய திருத்தேர் வடத்தை அங்கே பற்றி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பற்றுதலோடு முருகப்பெருமானுடைய திருநாமத்தை கூற எம்பெருமானுடைய திருத்தேர் வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கோட்டையம்பதியானுக்கு, கோட்டையம்பதியானுக்கு, கோட்டையம்பதியானுக்கு. அற்புதமாக ஆனந்தமயமாக மங்களவாத்திய கலைஞர்களுடைய தனித்துவமான மங்கள இசை இப்பொழுது மன்மத வருஷத்தினுடைய அந்த மகுட இசையாக இப்பொழுது மலர்ந்து வர பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு, தேர் வருகிறது, தேர் வருகிறது, தேர் வருகிறது, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. அற்புதமாக மெல்ல மெல்ல எம்பெருமானுடைய திசையை அங்கே நோக்கி திருத்தேர் இப்பொழுது பவனி வருகின்ற அற்புதமான காட்சி. ஆகவே அடியவர்கள் எல்லோரும் அந்த திருத்தேரை மங்களகரமாக இருப்புக்கு கொண்டு வருகின்ற அற்புத காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. எல்லா அடியவர்களும் அங்கே திருவடத்தினை பற்றி இருக்க வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, கோட்டை வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கோட்டையம்பதியானுக்கு, கோட்டையம்பதியானுக்கு. அற்புதமாக மங்கள வாத்தியத்தினாலே மன்மத வருஷத்தினுடைய வெற்றிவேல் முருகனுக்கு, கோட்டையம்பதியானுக்கு, கோட்டையம்பதியானுக்கு. எல்லோரும் வரவரா சொல்லுங்கள். கோட்டையம்பதியானுக்கு, 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 வண்டை நகரானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பெருமான் சற்று கோட்டையம்பதியானுக்கு, கோட்டையம்பதியானுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, 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 முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இன்னும் நீங்கள் சற்று இழக்க வேண்டும். ஆகவே மிக சிறப்பாக எம்பெருமானுடைய திருத்தேர் இருப்புக்கு வருகின்ற காட்சி. ஆகவே சரியான திசையிலே எம்பெருமானுடைய தேரை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே பெருமான் இனிவரும் அரகரோகரா வெற்றிவே
வெற்றிவேல் முருகனுக்கு சிவசுப்பிரமணிய பெருமகனுக்கு கோட்டை எம்பதியானுக்கு கோட்டை எம்பதியானுக்கு கோட்டை எம்பதியானுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு 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 இன்னும் சற்று வெற்றிவேல் முருகனுக்கு அற்புதமாக சற்று நீங்கள் மங்களகரமாக பெருமானுடைய தேர் நிறை மங்களமாக இருப்புக்கு வந்திருக்கிறது. எல்லோரும் கைகளை கொட்டி வடத்தை கீழப்பட வேண்டாம். ஆகவே நீங்கள் பத்திரமாக உங்களுடைய கைகளிலே வடத்தை உரிய இடத்திலே கொண்டு வந்து வணங்கி தொட்டு வணங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த திருத்தேர் எந்த விதமான விக்கினங்களுமின்றி பெருமானுக்கு பொருத்தமான முறையிலே இன்றைக்கு வெள்ளோட்டம் கண்டிருக்கிறது. நிறை மங்களமாக பெருமானுடைய திருத்தேர் விழாவிலே எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு முருகப்பெருமானுடைய திருவருள் உங்கள் பக்கமாக இருந்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டிலே 9 வருஷத்திலே சனி வாரத்திலே இந்த வெள்ளோட்ட பெருவிழா